வணக்கம். வெள்ளித்திரையின் தலைப்புச் செய்திகள். முடிவுக்கு வந்த பாரதி ராஜா பாலா மோதல். 100 கோடியில் பாகுபலி இயக்குனர் கட்டும் பண்ணை வீடு. விவாகரத்திற்கு பிறகும் விஜயுடன் நட்பாகவே இருக்கிறேன். அமலா பால் பேட்டி. இனி விரிவான செய்திகள். பரம்பரை கதையை படமாக்குவது தொடர்பாக இயக்குனர் பாரதி ராஜாவிற்கும் பாலாவிற்கும் இடையே தொடர்ந்து அறிக்கை போர் நடந்தது. இப்போது அந்த மோதல் ஒரு முடிவிற்கு வந்துவிட்டதாக அறிவித்திருக்கிறார் இயக்குனர் பாரதி ராஜா. அன்னைக்கும் என்னைக்கும் நான் பாலாவை நேசிப்பவன். அவன் என் புள்ள மாதிரி. பாலா அவன் ஒரு நல்ல கலைஞன். நான் பண்ணினது தப்பா இருக்கலாம், இல்ல அவன் பண்ணினது தப்பா இருக்கலாம். நாங்க 2 பேரும் அதை உணர்ந்த ஒரு தருணத்தில் நாங்கள் நேரில் சந்தித்து பேசிக்கிட்டோம். அது ஈரம் கசிகிற மாதிரியான சந்திப்பு. நெஞ்சில இருந்து ஈரம் கசிந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு நாள் பத்திரிகை நண்பர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு நாங்க 2 பேருமே சேர்ந்து பேசுவோம் என்று தெரிவித்துள்ளார் இயக்குனர் பாரதி ராஜா. ராஜமௌலி இயக்கிய பாகுபலி படம் கடந்த ஏப்ரல் 28ஆம் தேதி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி 1600 கோடிக்கு மேல் வசூல் செய்து சாதனை படைத்தது. இந்த பிரம்மாண்ட படத்தை கொடுத்த இயக்குனர் ராஜமௌலி தற்போது சுமார் 100 ஏக்கரில் பிரம்மாண்ட பண்ணை வீடு கட்ட இருக்கிறார். ஹைதராபாத்தில் இருந்து 200 கிலோமீட்டர் தொலைவில் இந்த பண்ணை வீடு அமைய உள்ளது. ராஜமௌலியின் பல படங்களுக்கு கலை இயக்குனராக பணியாற்றிய ரவீந்தர் அதற்கான வடிவமைப்பு வேலைகளில் இறங்கி இருக்கிறார். வீட்டை சுற்றி மரங்கள், செடிகள், மிகப்பெரிய கார் பார்க்கிங் வசதி, கிரிக்கெட், வாலிபால் உட்பட பல விளையாட்டு மைதானங்களும் தனித்தனியாக அனைத்து வசதிகளுடன் அமைக்கப்படவுள்ள இந்த பண்ணை வீடு ராஜமௌலியின் கனவு இல்லமாம். இயக்குனர் விஜயை திருமணம் செய்து பின்னர் அவர்களுக்கிடையே ஏற்பட்ட மனவேறுபாடு காரணமாக அவரிடமிருந்து விவாகரத்து பெற்ற அமலா பால் விவாகரத்திற்கு பிறகும் இயக்குனர் விஜயுடன் தமது நட்பு தொடர்வதாக குறிப்பிட்டுள்ளார். விஜய் என் வாழ்க்கையில் முக்கியமான அங்கமாக இருந்தவர். இருவரும் சேர்ந்து பயணப்பட்டிருக்கிறோம். அவர் கூட பல நாட்கள் இருந்திருக்கிறேன். அந்த சமயத்தில் அவரும் நானும் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போது நாங்கள் பிரிந்து விட்டாலும் அந்த நினைவுகள் இப்பவும் இருக்கு. அதையெல்லாம் தடால் என்று வெளியில் எடுத்து வைக்க முடியாதே என்கிறார் அமலா பால். கங்கனா ரணாவத் நடிப்பில் ஹிந்தியில் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்ற படம் குயின். இந்த படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகைக்கான தேசிய விருதை பெற்றார் கங்கனா. இந்த படத்தின் தென்னிந்திய மொழிகளுக்கான உரிமையை நடிகர் தியாகராஜன் வாங்கியிருந்தார். தமிழ், மலையாள பதிப்புகளை நடிகை ரேவதி இயக்க தமிழில் த்ரிஷா, மலையாளத்தில் அமலா பால் நடிப்பதாக முடிவானது. திடீர் என இந்த படத்தில் இருந்து விலகிக் கொள்வதாக த்ரிஷா தெரிவித்ததால் படப்பிடிப்பு துவங்கவில்லை. இந்த நிலையில் குயின் படத்தின் கன்னட பதிப்பை இயக்கும் நடிகர் ரமேஷ் அரவிந்த் தமிழ் பதிப்பையும் தான் இயக்க இருப்பதாகவும் அதில் காஜல் அகர்வால் கதாநாயகியாக நடிப்பார் என்றும் தெரிவித்திருக்கிறார். லைகா புரொடக்ஷன்ஸ் தற்போது ரஜினி நடிக்கும் ஷங்கரின் 2.0, கமல் இயக்கி நடிக்கும் சபாஷ் நாயுடு, கௌரவ் இயக்கும் இப்படை வெல்லும் ஆகிய படங்களை தயாரித்து வருகிறது. இதில் ரஜினி நடிக்கும் 2.0 படத்தின் படப்பிடிப்பு முடிந்து தற்போது இறுதிக்கட்ட வேலைகள் நடைபெற்று வருகின்றன. கமல் நடித்த சபாஷ் நாயுடு படத்தின் படப்பிடிப்பு பாதி முடிவடைந்திருக்கிறது. அடுத்த மாதத்தில் இருந்து மீண்டும் படப்பிடிப்பு துவங்க இருக்கிறது. தனுஷ் தயாரித்த நானும் ரவுடிதான், விசாரணை ஆகிய படங்களை வாங்கி வெளியிட்ட இந்த நிறுவனம் தற்போது தனுஷ் தயாரிப்பில் ரஜினி நடித்து வரும் காலா படத்தின் அனைத்து உரிமைகளையும் வாங்க முடிவு செய்திருக்கிறதாம். அதற்கான பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக கூறப்படுகிறது. பொதுவாக பெரிய நடிகர்கள் நடிக்கும் படங்களில் ஒரு கட்ட படப்பிடிப்பிற்கும் அடுத்த கட்ட படப்பிடிப்பிற்கும் இடையே ஒரு இடைவெளி எடுத்துக் கொள்வார்கள். ஆனால் விஜய் 61 படத்தின் படப்பிடிப்பு இடைவெளி இல்லாமல் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. எப்போதும் தயாரிப்பாளர்கள் தான் இடைவெளி இல்லாமல் படப்பிடிப்பு நடத்த வேண்டும் என்று விரும்புவார்கள். ஆனால் விஜய் படத்தை பொறுத்தவரை இடைவெளி இல்லாமல் படப்பிடிப்பு நடைபெற காரணம் விஜய் தான். படத்தை தீபாவளிக்கு கூட்டு வருவதில் எந்த தாமதமும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அப்படி இரவு பகலாக உழைக்கிறாராம் அவர். சென்னை, ராஜஸ்தான், ஐரோப்பிய நாடுகளை தொடர்ந்து இந்த படத்தின் படப்பிடிப்பு தற்போது சென்னையில் நடைபெற்று வருகிறது. படப்பிடிப்பில் விஜய், சமந்தா, சத்யன், யோகி பாபு உட்பட பலர் கலந்து கொண்டு நடித்து வருகிறார்கள். 2006ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரை 10 ஆண்டுகள் இந்திய பிரதமராக பதவி வகித்தவர் மன்மோகன் சிங்.
அவரது ஊடக ஆலோசகரான சஞ்சய் பாரு அவரை பற்றி எழுதிய புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு தி ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர் என்கிற பெயரில் திரைப்படம் ஒன்று உருவாக உள்ளது. இந்த படத்தில் அனுபம் கேர் மன்மோகன் சிங் வேடத்தில் நடிக்க இருக்கிறார். இந்த தகவலை தனது இணைய பக்கத்தில் தெரிவித்திருக்கும் அனுபம் கேர், சமகால வரலாற்றை சேர்ந்தவர்கள் கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பது மிகவும் சவாலானது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த திரைப்படம் தொடர்பாக மன்மோகன் சிங்கிடமிருந்து இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை. ஏஎல் விஜய் இயக்கிய தேவி படத்தின் மூலம் மீண்டும் தமிழில் நடிக்க துவங்கிய பிரபுதேவா யங் மங்ஜங், குலேபாகவாலி உட்பட சில படங்களில் நடித்து வருகிறார். இந்த நிலையில் ஏஎல் விஜய் இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டிருக்கிறார் பிரபுதேவா. பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உருவாகும் அந்த படத்திற்கு கரு என்று பெயர் வைத்திருக்கிறார் இயக்குனர் ஏஎல் விஜய். இந்த படத்தில் முக்கிய வேடத்தில் சாய் பல்லவி நடிக்கிறார். மலையாளத்தில் வெளியாகி வெற்றி பெற்ற பிரேமம் படத்தின் மூலம் புகழ்பெற்ற சாய் பல்லவி தமிழில் நடிக்கும் முதல் படம் இது. லைகா புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்தில் நடிக்கும் பிரபுதேவா தனது தயாரிப்பில் ஜெயம் ரவி நடிப்பில் ஏஎல் விஜய் இயக்கிய வனமகன் படத்தை வெளியிடும் வேலைகளிலும் கவனம் செலுத்தி வருகிறார். குற்றம் 23 படத்தை தொடர்ந்து தடையற தாக்க மகிழ் திருமேனி இயக்கும் படத்தில் நடிக்கிறார் அருண் விஜய். குற்றம் 23 படத்தை தயாரித்த ரேதாந்த சினிமா நிறுவனம் இந்த படத்தையும் தயாரிக்க இருக்கிறது. ஆக்ஷன் த்ரில்லர் கதையாக உருவாகும் இந்த படத்திற்கு கில்லி, தூள் உட்பட பல படங்களில் ஒளிப்பதிவாளராக பணிபுரிந்த கோபிநாத் ஒளிப்பதிவு செய்கிறார். இந்த மாதம் 16ஆம் தேதி முதல் படப்பிடிப்பு துவங்க உள்ள இந்த படத்திற்கான கதாநாயகி தேர்வு தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தமிழ் படத்தில் அறிமுகமாகி தமிழ், தெலுங்கு மொழிகளில் உருவாகும் பல படங்களில் நடித்திருக்கும் நடிகர் விஷால் முதல் முறையாக மலையாள படத்தில் நடிக்கிறார். மோகன்லால் கதாநாயகனாக நடிக்கும் இந்த படத்தில் விஷாலுக்கு கதாநாயகனுக்கு இணையான வேடமாம். பல வெற்றி படங்களை இயக்கிய பி. உன்னிகிருஷ்ணன் இயக்கும் இந்த படத்தில் மோகன்லாலுக்கு ஜோடியாக மஞ்சு வாரியார் நடிக்க, விஷாலுக்கு ஜோடியாக ஹன்சிகா மோத்வானி நடிக்கிறார். தெலுங்கு நடிகர் ஸ்ரீகாந்த், ராஷி கண்ணா உட்பட பலர் நடிக்கும் இந்த படத்தை ராக்லைன் வெங்கடேஷ் தயாரிக்கிறார். பெரும் பொருட்செலவில் அதிரடி ஆக்ஷன் படமாக உருவாகி வரும் இந்த படத்திற்கு வில்லன் என பெயர் வைத்துள்ளனர். கொச்சியில் அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்டமான அரங்கில் காட்சிகளை படமாக்கி வருகிறார் இயக்குனர் உன்னிகிருஷ்ணன். சுசீந்திரன் இயக்கிய பல படங்களுக்கு தயாரிப்பு நிர்வாகியாக பணியாற்றியவர் ஆண்டனி. இவர் அன்னை பிலிம் ஃபேக்டரி என்கிற பட நிறுவனத்தை துவங்கி சுசீந்திரன் இயக்கத்தில் அறம் செய்து பழகு என்கிற படத்தை தயாரிக்கிறார். இந்த படத்தில் மாநகரம் புகழ் சந்தீப், மெஹரன், விக்ராந்த், சூரி, ஹரிஷ் புத்தமன், அப்புக்குட்டி, அருள்தாஸ், துளசி உட்பட பலர் நடிக்க டி. இமான் இசையமைக்கிறார். ஜெயலட்சுமணன் ஒளிப்பதிவு செய்ய காசி விஸ்வநாத் படத்தொகுப்பு செய்கிறார். இந்த படத்தின் முழு படப்பிடிப்பு வேலைகளும் முடிவடைந்து தற்போது இறுதிக்கட்ட வேலைகள் நடைபெற்று வருகின்றன. அடுத்த மாதம் இந்த படத்தின் பாடல் வெளியீட்டு விழா நடைபெறவுள்ளது. தெலுங்கு நடிகர் நாக சைத்தன்யா, நடிகை சமந்தா திருமணம் வரும் அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி ஹைதராபாத்தில் நடைபெறுகிறது. திருமணத்திற்கு பிறகும் தொடர்ந்து நடிக்க திட்டமிட்டுள்ளார் சமந்தா. சமந்தா என்னை விட என் அம்மாவிடம் மிகவும் நெருக்கமாக உள்ளார். இருவரும் தினமும் 1 மணி நேரமாவது போனில் பேசிக் கொள்கிறார்கள். என் அப்பா நாகார்ஜுனாவிடமும் அவர் நன்றாக பழகுவார் என்று சமந்தா பற்றி பெருமையாக குறிப்பிட்டுள்ளார் நாக சைத்தன்யா. திருமணத்திற்கு முன்பு ஓய்வு எடுக்க விரும்பியதால் தான் துருவங்கள் 16 பட இயக்குனர் கார்த்திக் நரேனின் நரகாசுரன் படத்திலிருந்து நாக சைத்தன்யா விலகிவிட்டாராம். அடுத்து வருவது இயக்குனரும் நடிகருமான சித்ரா லக்ஷ்மணன் அவர்கள் வழங்கும் அந்த நாள் ஞாபகம். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து கூடம் போலே ஆடலாம் ஆடலாம். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து கூடம் போலே ஆடலாம் ஆடலாம். ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு, ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு, பாடல் 100 பாடலாம் பாடலாம். ஒரு கதாநாயகனுக்கு 100வது படம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. அப்படி இருக்கும்போது எந்த கொண்டாட்டமும் இல்லாமல் எம்ஜிஆர் ஜெய்ப்பூரில் படப்பிடிப்பில் இருக்கிறாரே என்ற உறுத்தல் ஷோவுக்கு ஏற்பட்டது. அதன் காரணமாக 100 திரைப்படங்களை முடித்து எம்ஜிஆருக்கு ஒரு நினைவு பரிசு வழங்க முடிவெடுத்த ஷோ அழகான பரிசு பொருள் ஒன்றை ஜெய்ப்பூரிலே வாங்கினார்.
பின்னர் அடிமை பெண் படத்தினுடைய படப்பிடிப்பில் இருந்த நடிகர் நடிகைகள் தொழில்நுட்ப கலைஞர்கள் ஆகிய அத்தனை பெயர்களையும் எழுதி ஒரு பாராட்டு பத்திரத்தை தயார் செய்த சோ அதை எம்ஜிஆர் முன்னிலையிலே படித்து காட்டிவிட்டு அவரிடம் பரிசளித்தார். பாராட்டு பத்திரத்தை கையில் வாங்கிய எம்ஜிஆர் திருப்பி 2 முறை அதை பார்த்தார். அவர் அப்படி பார்த்ததை பார்த்த சோவுக்கு தான் எழுதிய வார்த்தைகளில் ஏதாவது தவறு வந்து விட்டதோ என்ற குழப்பம் ஏற்பட்டது. சோ குழப்பமடைவதை பார்த்து எம்ஜிஆர் சிரித்தபடியே சோவை தன்னுடைய அருகிலே அழைத்தார். இந்த பாராட்டு பத்திரத்தை ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கலான் இருந்தேன், நீங்கள் இப்படி 2 பக்கம் எழுதிருக்கீங்களே, நான் எப்படி ஃப்ரேம் செய்து கொள்வது என்று அவர் சிரித்தபடியே கேட்டபோது தான் சோவனுடைய குழப்பம் தீர்ந்தது. அடிமை பெண் படத்தினுடைய படப்பிடிப்பு ஜெய்ப்பூரில் ஏறக்குறைய 45 நாட்களுக்கு மேல் நடைபெற்றது. அப்போது அங்கே முதல்வராக இருந்த மோகன்லால் சுகாதியா எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜானகி அவர்களுக்கும் ஒரு விருந்தளித்தார். அந்த விருந்தின் முடிவிலே எம்ஜிஆருக்கு அழகான வேலைப்பாடம் அமைந்த ஒரு பெட்டியை பரிசாக தந்தார் சுகாதியா. அதை தந்ததோடு நில்லாமல் இங்கேயே அதை பிரித்து பாருங்கள் என்றும் எம்ஜிஆரை கேட்டுக்கொண்டார் அவர். எம்ஜிஆர் அதை பிரித்து பார்த்தார். உள்ளே வெள்ளை நிறத்திலே அழகான ஒரு தொப்பி. அதை பார்த்தவுடனே பரவசமடைந்த எம்ஜிஆர் அந்த தொப்பியை சுகாதியா அவரிடம் கொடுத்து, நீங்களே இதை என் தலையிலே வைத்து விடுங்கள் என்றார். எம்ஜிஆர் தலையிலே சுகாதியா அந்த தொப்பியை வைத்த போது காலத்துக்கு அந்த தொப்பி எம்ஜிஆருடைய தலையிலே இருக்கப் போகிறது என்று அந்த தொப்பியை வைத்த சுகாதியாவுக்கும் தெரியாது, அந்த தொப்பியை வைத்துக்கொண்ட எம்ஜிஆருக்கும் தெரியாது என்பதுதான் உண்மை. சுகாதியாவுடைய வீட்டை விட்டு கிளம்பும் போது அந்த தொப்பியுடனேயே கிளம்பினார் எம்ஜிஆர். எம்ஜிஆருக்கு மட்டுமின்றி அவரது மனைவி ஜானகிக்கும் அந்த தொப்பி மிகவும் பிடித்திருந்தது. இந்த தொப்பியை எப்போதும் கழட்டாதீர்கள் என்று தனது அன்பு கணவரிடம் கேட்டுக்கொண்டார் ஜானகி. மறுநாள் அடிமை பெண் படத்தினுடைய படப்பிடிப்பிற்கான இடங்களை தேர்வு செய்வதற்காக கிளம்பிய எம்ஜிஆர் சுகாதியா பரிசாக அளித்திருந்த தொப்பியை அணிந்து கொண்டு கிளம்பினார். அவரது புதிய தோற்றத்தை பார்த்து ஆச்சரியப்பட்ட இயக்குனர் கே. சங்கர், ஆர். எம். வீரப்பன் ஆகிய இருவரும், இந்த தொப்பி உங்களுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கிறது, இதை எப்போதும் கழட்டாதீர்கள் என்று எம்ஜிஆருடைய மனைவி என்ன சொன்னாரோ அதையே திரும்பவும் சொன்னார்கள். பிறருக்கு உதவுவதை தனது பிறவி குணமாக கொண்டிருந்த எம்ஜிஆர் அடிமை பெண் படத்தினுடைய படப்பிடிப்பை ராஜஸ்தானிலே நடத்தி கொண்டிருந்த போது அங்கே கடும் வறட்சி நிலவியது. அவருடைய துயர் தீர்ப்பதற்காக வறட்சி நிவாரண நிதிக்காக 50,000 ரூபாயை வழங்கினார் எம்ஜிஆர். எம்ஜிஆருடைய 100வது படமான ஒளி விளக்கு திரைப்படம் வெளியாகி 2 மாதத்திலே சிகிச்சை முடிந்து அறிஞர் அண்ணா அவர்கள் அமெரிக்காவிலிருந்து சென்னை திரும்பினார் என்றாலும் அவருடைய உடல்நிலையிலே மிகப்பெரிய மாற்றம் ஏற்படவில்லை. 1969ஆம் ஆண்டு பொங்கல் நன்னாளிலே கலைவாணர் NS கிருஷ்ணன் அவருடைய சிலையை திறக்கின்ற விழாவிலே கலந்து கொண்டார் அறிஞர் அண்ணா. கலைஞர் மு. கருணாநிதி, எம்ஜிஆர், SS வாசன், A.L. சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்ட அந்த விழாவிலே எம்ஜிஆருடைய அழைப்பை ஏற்று ஹிந்தி நடிகரான திலீப் குமாரும் கலந்து கொண்டார். அந்த விழாவிலே பேசும்போது SS வாசன் அவர்கள் கலைவாணருடைய சிலையை திறப்பதற்கு இப்போதுதான் நல்ல வேலை வந்திருக்கிறது என்று குறிப்பிட்டார். விழாவின் இறுதியிலே சிறப்புரையாற்ற வந்த அறிஞர் அண்ணா அவர்கள் உடல் நலம் குன்றியிருந்த அந்த வேளையிலும் SS வாசன் அவர்களுக்கு நகைச்சுவையாக பதிலளித்தார். இந்த விழாவிலே SS வாசன் பேசும்போது கலைவாணர் NS கிருஷ்ணனுடைய சிலையை திறப்பதற்கு இப்போதுதான் நல்ல வேலை வந்திருக்கிறது என்று குறிப்பிட்டார். அவர் குறிப்பிட்டது வைதிக கருத்திலே குறிப்பிடப்பட்ட அந்த வேலை அல்ல, கலைவாணருடைய கலை உலக நண்பர்களான நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கின்ற வேலையைத்தான் நல்ல வேலை என்று அவர் குறிப்பிட்டார் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னபோது மொத்த கூட்டமும் கைத்தட்டி அந்த பேச்சை ரசித்தது. ஜனவரி மாத இறுதியிலே அறிஞர் அண்ணாவுடைய உடல்நிலை மீண்டும் மோசமடையவே மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டார் அவர். தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் அறிஞர் அண்ணாவை பார்ப்பதற்காக சென்னை வந்த வண்ணம் இருந்தனர். சத்யா ஸ்டுடியோவிலே 10க்கும் மேற்பட்ட சமையல்காரர்கள் ஏற்பாடு செய்து அவர்கள் அனைவருக்கும் காலையிலும் இரவிலும் உணவுக்கு ஏற்பாடு செய்தார் எம்ஜிஆர். மதம், இனம், கட்சி வேறுபாடு இன்றி எல்லா கட்சி தலைவர்களும் அறிஞர் அண்ணாவுடைய உடல்நலம் தேர உளமாற பிரார்த்தனை செய்தனர். கலைஞர் மு. கருணாநிதி, எம்ஜிஆர் உட்பட திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் அனைவரும் மருத்துவமனையிலேயே இருந்தனர். பிப்ரவரி 2ஆம் தேதி காலையிலே அண்ணாவுடைய உடல்நிலையிலே சிறிது முன்னேற்றம் ஏற்பட்டது. அதை கண்டு அமைச்சர்களும் டாக்டர்களும் மிக்க மகிழ்ச்சி அடைந்தனர். ஆனால் அன்று இரவு 11:30 மணிக்கு மீண்டும் அவருடைய உடல்நிலை மோசமாக தொடங்கியது. டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளித்தும் பலனின்றி 3ஆம் தேதி அதிகாலையிலே அவருடைய உயிர் பிரிந்தது. அறிஞர் அண்ணா அவர் நம்மை விட்டு பிரிந்து விட்டார்கள் என்று மருத்துவர்கள் அறிவித்த போது திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் எவராலும் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை. அறிஞர் அண்ணா இறந்த 5வது நிமிடம் மருத்துவமனைக்கு வந்த தந்தை பெரியார் அண்ணாவுடைய உடலை பார்த்துவிட்டு கண்ணீர் விட்டு கதறி அழுதார். அண்ணாவின் உடல் ஆம்புலன்ஸ் காரில் ஏற்றப்பட்டு நுங்கம்பாக்கத்தில் உள்ள அவர் வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டது. நெடுஞ்செழியன், கருணாநிதி, எம்ஜிஆர் உட்பட திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் அனைவரும் கண்ணீர் வடித்தபடி அவருடைய உடல் அருகே அமர்ந்திருந்தனர். மனைவி கமலாவுடன் வந்த சிவாஜி கணேசன் அண்ணாவுடைய உடலை பார்த்து கதறி அழுதார். அறிஞர் அண்ணாவுடைய உடல் அவரது வீட்டிலே 1/2 மணி நேரம் வைக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு மக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக ராஜாஜி மண்டபத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது.
அவரது இறுதி ஊர்வலத்திலே 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டார்கள். அதற்கு முன்னாலே அப்படி ஒரு இறுதி ஊர்வலத்தை தமிழகம் கண்டதில்லை. அறிஞர் அண்ணா மறைந்ததும் இடைக்கால முதல்வராக நெடுஞ்செழியன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். நிரந்தர முதல்வர் யார் என்ற கேள்வி எழுந்தபோது எல்லோரும் எம்ஜிஆருடைய கருத்து என்ன என்று தெரிந்து கொள்ள ஆவலாக இருந்தார்கள். எம்ஜிஆருடைய கருத்து என்னவாக இருந்தது என்பதை நாளை வெள்ளித்திரையிலே பார்ப்போம். அடுத்து வருவது ஒரு வரி செய்திகள். பெண் கொடுமைக்கு எதிராக போராட சிம்புவிற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் நடிகை லட்சுமி ராமகிருஷ்ணன். பிரியதர்ஷன் படத்தில் உதயநிதி ஜோடியாக மலையாள நடிகை நமிதா பிரமோத் நடிக்க இருக்கிறார். AR முருகதாஸ் இயக்கியுள்ள ஸ்பைடர் படத்தின் டீசரை ஒரு வாரத்தில் 1 கோடி பேர் பார்த்துள்ளனர். பாகுபலி பட விளம்பர நிகழ்ச்சிக்காக பிரபாசுடன் சீனா செல்கிறாராம் நடிகை அனுஷ்கா. குயின் கன்னட பதிப்பில் நடிக்க ஒப்பந்தமாகி இருக்கிறார் நடிகை எமி ஜாக்சன். இமைக்கா நொடிகள் படத்தில் அஞ்சி நடுங்கும் வேடத்தில் நடித்திருக்கிறாராம் விஜய் சேதுபதி. நான் தென்னிந்தியாவில் பிறந்திருக்க வேண்டியவள் என்கிறார் நடிகை காஜல் அகர்வால். காலா படத்தின் சில காட்சிகளை தென்காசி பாபநாசம் ஆகிய இடங்களில் எடுக்க திட்டமிட்டுள்ளாராம் இயக்குனர் பாரஞ்சித். பாகுபலி தயாரிப்பாளர்களின் அடுத்த படத்தில் சர்வானந்த் கதாநாயகனாக நடிக்க இருக்கிறார். இருமுகன் படம் இன்டர்நேஷனல் ரவுடி 2017 என்ற பெயரில் ஹிந்தி மொழி மாற்றத்துடன் யூடியூபில் வெளியாகியுள்ளது. அடுத்து வருவது ரகசியம். வேறு புதிய படங்கள் எதையும் இப்போதைக்கு ஒத்துக்கொள்ளாதன்னு அந்த தேவசேனாவுக்கு குடும்பத்தினர் கண்டிஷன் போட்டிருக்காங்களாம். சுந்தரமான இயக்குனரோட படத்துல ராணியா நடிக்க ஏகப்பட்ட நிபந்தனைகளை விதித்திருக்கிறாராம் அந்த நம்பர் நடிகை. காம்பையர் நடிகரோடு 2 படங்கள்ல நடித்த ஸ்ரீ நடிகை வாய்ப்புகள் இல்லாததுனால இப்போ திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்து விட்டாராம். உச்ச நடிகரோட படத்தின் கதை என்னுடையதுன்னு கொடி தூக்குபவர்களை கவனிக்க தனியாக சட்ட ஆலோசனை குழு ஒன்று அமைச்சிருக்கிறாராம் தயாரிப்பாளரான அந்த ஒல்லி பெச்சான் நடிகர். அடுத்து வருவது சொன்னார்கள். பெரிய படங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் பெரிய தயாரிப்பாளர்கள் பெரிய நிறுவனங்கள் வந்து நிறைய தியேட்டர்ஸ் வந்து அவங்களால பிடிச்சி செய்ய முடியும். ஸோ சின்ன படங்கள் வரும்போது அவங்களுக்கான முதல் ஒரு இது என்னன்னு சொன்னால் தியேட்டர்ஸ் கிடைக்கிறது தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஸோ அது வந்து போன வாரம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 19 படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு ஃப்ரைடே. ஸோ இப்போ வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து அவங்களுக்கு என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த நேரத்தில் இந்த மேடையை நான் பயன்படுத்தி நான் அதை கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்மளும் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து அவங்களுக்காகவும் தான் இந்த ரெக்வஸ்ட்டை நான் இந்த மேடையில் நான் சொல்கிறேன். என்னன்னு சொன்னால் இப்போ வந்து ஒரு பெரிய படம் வாங்கினா ஒரு 3 இல்லை 5 சின்ன படங்கள் வாங்கணும்னு சொல்லி சேட்டலைட் சேனலை வந்து நாம் வற்புறுத்துகிறோம் ப்ரொடியூசர் கவுன்சில். ஸோ இன்னைக்கு அதில் பதவியில் இருக்கக்கூடிய எல்லா தயாரிப்பாளர்களுமே பொறுப்பில் இருக்கக்கூடிய எல்லாராலையுமே கண்டிப்பாக எல்லா தியேட்டர்ஸும் அவங்களால வந்து ஒரு 200-300 தியேட்டர்ஸ் வந்து அவங்களால பிடிக்கக்கூடிய சக்தி உள்ள ஒரு பெரிய நிறுவனங்கள் தான் அந்த பொறுப்பில் இருக்காங்க. ஸோ என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, ஒரு பெரிய படம் வாங்கினா ஒரு 5 சின்ன படம் வாங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சேட்டலைட்டுக்கு சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஒரு பெரிய படம் ரிலீஸ் பண்ணால் அதே பெரிய நிறுவனங்கள் ஒரு 5 சின்ன படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகளையும் அவங்க எடுக்கணும். அப்போ தான் இண்டஸ்ட்ரி ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இது வந்து ஏதோ ஒரு அடுத்த அப்கமிங் வந்துகிட்டு இருக்க எங்களுடைய ஒரு வேண்டுகோளா நீங்க எடுத்துக்கிட்டு நீங்க செய்யணும்னு நான் தலைமையோட கேட்டுக்கிறேன். இத்துடன் ராஜ் டிவியின் வெள்ளித்திரை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு வெள்ளித்திரை நிகழ்ச்சியை காணலாம். நன்றி, வணக்கம்.